தமிழகம் உள்பட 7 மாநிலங்களில் ஒரே கட்டமாக நிறைவடைந்த வாக்குப்பதிவு. 102 மக்களவை தொகுதிகளில் முதல்கட்ட வாக்குப்பதிவு நிறைவு. மக்களவைத் தேர்தலில் தமிழகத்தில் 72.09% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. தபால் வாக்குகள் 6 மணிக்கு பின் பதிவான வாக்குகளை சேர்த்து இறுதி நிலவரம் இன்று அறிவிக்கப்படும் என தகவல். நம்ம மாநிலம் முழுவதுமே பார்க்கும்போது 72.09%. 2019 தேர்தலை விட இம்முறை வாக்கு எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான ஒரு சில பிரச்சினைகள் தவிர மாநிலத்தில் பெரும்பாலும் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்ததாக விளக்கம். தமிழகத்தில் அதிகபட்சமாக கள்ளக்குறிச்சி தொகுதியில் 75.67% வாக்குகள் பதிவு. குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 67.35% ஓட்டு பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். வாக்குப்பதிவு நிறைவடைந்த மையங்களில் மின்னணு இயந்திரங்கள் பெட்டிகளில் மூடி சீல் வைப்பு. ஆயுதமேந்திய போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னையில் பதிவான வாக்குகளுடன் மின்னணு எந்திரங்கள் 3 இடங்களுக்கு அனுப்பி வைப்பு. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் சிசிடிவி கட்டுப்பாட்டு அறையுடன் 4 அடுக்கு பாதுகாப்பு. மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 100% பாதுகாப்பானவை என தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் திட்டவட்டம். மக்களின் வாக்குகள் பத்திரமாக இருப்பதாகவும் பெருமளவில் வாக்களிக்க வேண்டும் எனவும் வேண்டுகோள். கோவையில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லை என அண்ணாமலை குற்றச்சாட்டு. பணம் செலவழித்து வெளிநாடுகளில் இருந்து வந்த பலரின் வாக்குரிமை மறுக்கப்பட்டுள்ளதாகவும் பேட்டி. கோவை மாவட்டம் அன்னூர் வாக்குச்சாவடியில் மின்னணு எந்திரம் பற்றி விளக்கம் கேட்ட மூதாட்டியின் ஓட்டை தேர்தல் அதிகாரியே போட்டதாக புகார். மூதாட்டியின் பேரன் கூறிய புகாரின் பேரில் அதிகாரியுடன் நீலகிரி தொகுதி வேட்பாளர் எல் முருகன் வாக்குவாதம். வாக்காளர் பட்டியலில் பெயர் விடுபட்டதாக புகார் எழுந்த பகுதிகளில் மீண்டும் ஆய்வு நடத்தி பெயர்கள் சேர்க்கப்படும் என தேர்தல் ஆணையம் தகவல். வரைவு மற்றும் இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியான போதே விடுபட்டவர்கள் தெரிவித்திருந்தால் பிரச்சினை சரி செய்யப்பட்டிருக்கும் என விளக்கம். அமைதி பேச்சுவார்த்தைக்கு சென்ற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை காரை விட்டு இறங்க விடாமல் திருப்பி அனுப்பிய ஊர் மக்கள். மீன்கழிவு ஆலையை மூடக்கோரி தூத்துக்குடி மக்களவை தொகுதிக்குட்பட்ட பொட்டலூரணி கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு. சென்னை தீவுத்திடல் வாக்குச்சாவடியில் நாம் தமிழர் கட்சி சின்னத்திற்கு வாக்களித்தால் மின்னணு எந்திரத்தில் ஒப்புகை லைட் எரியவில்லை என புகார். வாக்குப்பதிவு மையம் முன்பு தர்ணா செய்த மத்திய சென்னை நாம் தமிழர் வேட்பாளர் கார்த்திகேயனை வேனில் ஏற்றி அழைத்துச் சென்ற போலீசார். வாக்காளர்களை ஒருமையில் பேசியதாக நெல்லை விகேபுரத்தில் வாக்குச்சாவடி அலுவலரை வெளியேற்றிய போலீசார். மாவட்ட ஆட்சியர் உத்தரவுப்படி மாற்று அதிகாரி நியமிக்கப்பட்டு நடத்தப்பட்ட வாக்குப்பதிவு. மக்களவைத் தேர்தலில் அமைச்சர்கள் எம்பி எம்எல்ஏக்கள் வாக்களிப்பு. அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வாக்களித்து ஜனநாயக கடமையாற்றினர். மக்களவைத் தேர்தலில் அஜித், தனுஷ், குஷ்பு, த்ரிஷா உள்ளிட்ட நடிகர் நடிகைகள் வாக்களிப்பு. சென்னையின் பல்வேறு வாக்குச்சாவடிகளில் ஜனநாயக கடமையாற்றிய திரைத்துறையினர். வாக்குச்சாவடிக்கு வந்த விஜயை சூழ்ந்து கொண்டு மலர்கள் தூவி வரவேற்ற தாவேகா தொண்டர்கள். ரசிகர்கள் ஏராளமானோர் குவிந்த நிலையில் விஜயை காண மரத்தின் மீது ஏறிய பெண் ரசிகை. சென்னை பெரம்பூர் சிஎஸ்ஐ துவக்கப்பள்ளியில் நடிகர் விஜயின் சர்க்கார் படப்பாடியில் வாக்களித்த நபர் தனது வாக்கை வேறொருவர் செலுத்தியதால் ஆதாரத்தை நிரூபித்து 49P தேர்தல் விதிப்படி ஓட்டு போட்டார். மதுரையில் கோலாகலமாக நடைபெற்ற மீனாட்சியம்மன் பட்டாபிஷேகம். 6 கால் பீடத்தில் எழுந்தருளிய மீனாட்சியம்மனுக்கு ராயர் கிரீடம் சாற்றப்பட்டு செங்கோல் வழங்கப்பட்டது. தூத்துக்குடியில் இருந்து சென்னை சென்ட்ரலுக்கு இன்று மாலை முன்பதிவற்ற சிறப்பு ரயில் இயக்கம். வாக்களிக்க சொந்த ஊர் சென்றவர்கள் சென்னை திரும்ப வசதியாக தெற்கு ரயில்வே ஏற்பாடு.